ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் வசிய்யத் செய்து கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் பிலஸ்தீனில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக முழு உலக முஸ்லிம்களுடைய கவனமும் திரும்பியிருக்கின்ற இந்த நிலையில் அதிகமான மனிதர்கள், இஸ்லாமியர்கள் உலக அழிவின் அடையாளங்கள் பற்றி யோசித்துக் கொண்டும் பேசிக்கொண்டிருப்பதையும் காண முடிகிறது. எங்களை விட்டு தூரமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சிரியாவினுடைய யுத்தம் சம்பந்தமான பார்வையில் எங்களுடைய மூழ்குதல், எங்களுடைய கதைகள், பேச்சுக்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் எங்களை வளைத்து நடக்கக்கூடிய, நாங்கள் வாழும் சூழலில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மறுமை நாளின் அடையாளங்கள் பற்றிய நினைவுகள் இல்லாமல் அவற்றை மறந்த நிலையில் எங்களுடைய கவனம் எங்கோ திரும்பி இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் கவலைக்கிடமான ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் பிலஸ்தீன பிரச்சனை கவலைப்படுகின்ற, துஆ செய்ய வேண்டிய, எங்களுடைய உதவிகளை வழங்க வேண்டிய பிரச்சனை, அதைவிடவும் பாரிய பிரச்சனை எங்களுக்கு மத்தியில் இருந்தும் நாங்கள் காணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் இஸ்லாமிய அறிஞர்கள் சுட்டி காண்பித்திருக்கிறார்கள், மறுமை நாளுடைய நெருக்கத்தில் எப்படி சிரியாவினுடைய பிரச்சனை தலைவிரித்தாடுமோ இதே போன்று உலகம் முழுவதும் பல்வேறு பிரச்சனைகள், உலக அழிவின் அடையாளங்கள் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கும். அந்த வகையில் எங்களுடைய நாட்டில், எங்களுடைய ஊரில், எங்களுடைய வீட்டில் காணப்படுகின்ற பாரிய ஒரே ஒரு பிரச்சனை சம்பந்தமான விழிப்புணர்வை இந்த ஹுத்பாவில் செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அதுதான் ஹராமான சம்பாதிப்புகள், பிழையான உழைப்பு மறுமை நாளின் அழிவினுடைய மிகப்பெரிய, உலக அழிவினுடைய மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிழையான சம்பாத்தியங்களை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். ஹலாலான உணவு, ஹலாலான சம்பாத்தியம் இந்த உலகத்தில் ஹலாலான சிந்தனைகள் உள்ள மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலான ரிஸ்குகளை அனுபவிக்குமாறு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு கட்டளையாக, கடமையாக சொல்லி இருந்தான். அதே கடமையை இஸ்லாமியர்கள், மூமின்கள் கடைபிடிக்க வேண்டும். பிழையான வழிகளில்
சம்பாதித்து அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக நாங்கள் உலக வாழ்க்கையை அனுபவிப்பதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். எனவே பிழையான சம்பாத்தியங்கள் என்பது மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்று. அல்லாஹ் குர்ஆனில் பொருளாதாரத்தை பற்றி சொல்கின்ற போது மிகவும் பெரியதோர் அருளாக சொல்கிறான். இந்த அருளால் மறுமையை ஒரு மனிதன் சம்பாதிக்க முடியும். உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி வாழ முடியும். இந்த பணம் பொருளாதாரம் என்ற அருளால் சமுதாயத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றி இதன் மூலமாக அல்லாஹ்வை அடைந்து வாழ முடியும். இஸ்லாமிய கடமைகளில் ஹஜ்ஜை செய்வதாக இருந்தாலும் ஜகாத்தை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அதற்கு பொருளாதாரம் மிக முக்கியமானது. எனவே அல்லாஹ்வினால் ஒரு மனிதனுக்கு அருளப்பட்ட பெரும் பாக்கியங்களில் 3 பாக்கியங்களை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. அதில் ஒன்றுதான் பொருளாதாரம். காசு, பணம், சொத்து, செல்வம், இதனை வைத்து ஒரு மனிதன் மரணித்தாலும் நிரந்தரமான அமல்களை கபரிலும் ஒரு மனிதன் பெறலாம். சதகா ஜாரியாவை பொருளாதாரத்தின் மூலமாக வழங்கிவிட்டு ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவன் மௌத்தாகினாலும் அவனுடைய அமல் மௌத்தாகாமல் மரணிக்காமல் அவனுடைய கபரை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். இப்படியான அருள்களில் செல்வம், அறிவு, இதே போன்றுதான் நாங்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளை, இது 3ம் அழியாத செல்வம். இந்த வகையில் இந்த செல்வம் என்பது இஸ்லாமிய பார்வையில் பெரியதோர் பொக்கிஷம், அருள் பாக்கியம். இதனை ஹலாலாக உழைத்து சம்பாதித்து அதனை அனுபவிக்கக்கூடிய மனிதர்களுக்கு சில அடையாளங்களை அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான். அதில் ஒன்றுதான் யாரெல்லாம் ஹலாலாக பரம்பரையாக உழைத்து சம்பாதித்திருப்பார்களோ இவர்களுடைய பரம்பரையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வந்தர்களாக உலகத்தில் கட்டி காக்கின்றார். நிதானமாக பொருளாதாரத்தை, பணத்தை கையாளுகின்ற பழக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய மனிதர்களிடம் கொடுத்திருக்கிறான். இவர்களின் மூலமாக நிறைய நலவுகள் சமுதாயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கியாமத் நாளின் அடையாளங்கள் தொடர்பாக சம்பந்தமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிது நபவியில் பேசிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் எல்லாம் நபி அவர்கள் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தோம். இப்போது மனித ரூபத்தில் ஒருவர் வருகிறார். அவர் யார் என்று தெரியாது. பல விடயங்களை நபியிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறார். அதில் ஒன்றுதான் கியாமத் நாளின் அடையாளங்கள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அப்படி சொல்லிக் கொடுப்பதில் மிக முக்கியமான ஒரு விடயம் சொல்கிறார்கள். அன்தரல் ஹுஃபாத்தல் உராத் ரியாஷா
யதகாவலூன ஃபில் புன்யான். ஒரு காலத்தில் சில மனிதர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்களுடைய தொழில் என்னவாக இருக்கும் தெரியுமா? சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் ஆடுகளை மேய்த்து அதனால் வருகின்ற வருமானம்தான் அவர்களுடைய உழைப்பு. அதனால் தான் சாப்பிடுவார்கள். காலை பார்த்தால் அல் ஹுஃபாத், செருப்பணிய கூட வசதி இல்லாதவர்கள். அல் உராத், ஆடையை பார்த்தால் போதிய அளவு உடலை மறைக்க கூட வசதி இல்லாதவர்கள். இதுதான் அவர்களுடைய பரம்பரை. பணம் செல்வம் என்ற பார்வையில் உலகம் இவர்களை கண்டது இப்படித்தான். ஆனால் அவர்களுடைய அடுத்த பரம்பரையை பார்த்தால் அல்லது அவர்களை பார்த்தால் திடீரென்று பணக்காரர்களாக மாறியிருப்பார்கள். திடீரென்று பணம் ஒருவருடைய கையில் பணக்காரன் இல்லாமல் திடீரென்று வருகிறதென்றால் இது கியாமத்து நாளின் அடையாளம். ஹதீஸ் துறை அறிஞர்கள் பலவிதமாக இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துகிறார்கள். திடீரென்று எப்படி பணம் வரலாம்? அதுதான் கியாமத்து நாளின் நெருக்கத்தில் ஹலாலாக உழைக்கும் மனிதர்கள் பொறுமையோடு சரியான முறையான வழிகளில் உழைப்பார்கள். அவர்களுடைய உழைப்புகளில் எல்லாம் மந்த நிலைகள் ஏற்படும். அவர்கள் பரம்பரை தொழில்களை சரியாக செய்வார்கள். பெரிய அளவு உழைக்க மாட்டார்கள். ஆனால் கியாமத்து நாளில் திடீரென்று புதிய புதிய பணக்காரர்கள் தோன்றுவார்கள். கைகளில் திடீரென்று காசு பணம் வரும். என்ன காரணம்? ஹராமான உழைப்புகள், மார்க்கம் அனுமதிக்காத உழைப்புகள். திடீரென்று எப்படி நிறைய சம்பாதிக்கலாம், உடல் உழைப்பில்லாமல் எப்படி காசு பணங்களை உலகத்தை அடையலாம் என்ற சிந்தனையோடு உலகம் சகலவிதமான உழைப்பின் முறைகளையும் கையில் எடுத்துக் கொள்கின்ற ஒரு காலம் வரும். பிழையான வியாபாரம், முறைகேடான வியாபார முறைகள், பொருளீட்டல் முறைகள், முறைகேடான காசு பணம் பரிமாறப்படுகின்ற ஒப்பந்தம், ஹராமான பொருட்கள், போதை பொருட்கள், வட்டி, சூது, லஞ்சம் என்று எல்லா வகையிலும் திடீரென்று காசு பணங்களை உடைத்துக் கொண்டிருப்பார்கள். எனவே கியாமத்து நாளின் நெருக்கத்தில் பரம்பரை பணக்காரர்களிடம் இருக்கக்கூடிய காசு பணம் வருமானத்தை விட ஹராமாக உழைப்பவர்களின் கைகளில் அது நிறைந்து காணப்படும். இதன் அடையாளம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யதகாவலூன ஃபில் புன்யான், கட்டடங்களை போட்டி போட்டுக் கொண்டு கட்டுவார்கள். இது என்ன சொல்ல வருகிறது? ஏற்கனவே வீடுகள் இல்லாமல் இருந்தார்களா? பரம்பரை பணக்காரர்களாக இருந்திருந்தால் ஏற்கனவே அவர்கள் வசதியான வீடுகளை அமைத்திருப்பார்கள். இப்போதுதான் இவர்களுடைய கைகளில் திடீரென்று பொருளாதாரம் வருகிறது. இதனால் தான் இவர்கள் காசு பணத்தை பயன்படுத்தி கட்டடங்களை கட்டுவதில், மாளிகைகளை கட்டுவதில் அவர்களுடைய கவனம் இருக்கும். புதியதாக காசை கண்டவர்கள் புதிதாக அனுபவிக்க முயல்வார்கள்.
ஆனால் அனுபவிக்க முடியாத நிலவரங்கள் ஏற்படும். இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், பரம்பரையாக அல்லாஹ் யாரிடம் பொருளாதாரத்தை வழங்கி இருக்கின்றானோ இவர்கள் பெரும்பாலும் காசு பணத்தை கட்டடத்தில் செலவு செய்ய மாட்டார்கள். அதை பெருக்குவதில், அதை முதலீடு செய்வதில், அதை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துவார்கள். திடீரென்று காசு பணத்தை பார்ப்பவர்கள்தான் நான் அவசரமாக பணக்காரனை போன்று ஊருக்குள் உலாவர வேண்டும், நான் என்னுடைய மதிப்பை கூட்டிக் கொள்ள வேண்டும், பெரிய மாளிகைகளை கட்ட வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் பிழையாக சம்பாதித்த எல்லாவற்றையும் மாளிகைகள் கட்டுவதிலும், அதே போன்றுதான் வேறு சில ஹதீதுகளில் வருகிறது, அவர்கள் பிழையான வருமானங்களை தேடுவதிலும் இவர்கள் அவர்களுடைய காசு பணங்களை அழித்துக் கொண்டிருப்பார்கள். கியாமத்து நாளின் அடையாளமான இந்த செய்தியை நபி அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் பெரும்பாலும் அதிகாரிகளோடு சம்பந்தப்பட்டிருப்பார்கள். யார் மூலமாக சட்டங்களில் ஓட்டை உரசல்களை ஏற்படுத்த முடியுமோ அவர்களோடு தொடர்பு வைத்திருப்பார்கள். ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள், மனித்தப சுல்தான உஃப்துதின், அதிகாரம் ஆட்சி யாருடைய கையில் இருக்கிறதோ, தன்னுடைய பிழையான தொழிலை, தன்னுடைய பிழையான நடவடிக்கையை பாதுகாப்பதற்காக வேண்டி அதிகாரிகளிடம் அடிக்கடி வந்து போகக்கூடிய, லஞ்சமாக தன்னுடைய உழைப்பை அவர்களுக்கு வழங்கக்கூடிய மனிதர்கள் கியாமத்து நாளில் வருவார்கள். அவர்களுக்கு பின்னால் இவர்கள் திரிவார்கள். மனித்தப சுல்தான உஃப்துதின, உலகம் அவர்களுக்கு வருவதை போல விளங்கலாம், ஆனால் மார்க்கம் அப்படியே அடிபட்டு போய்விடும். உஃப்துதின், பலவிதமான ஃபித்னாக்களுக்கு இந்த மனிதன் ஆளாகி விடுவான். உலகத்தில் அதிகாரிகளோடு நெருக்கம் இருக்கும், மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பை விட்டு தூரமான மனிதனாக மாறுவான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஃபித்னாக்களில் ஆகவும் மோசமானது அல்லாஹ்வை விட்டு தூரப்படுத்துவது. கியாமத்து நாளில் மனிதர்கள் பிழையான சம்பாத்தியங்களை செய்வதற்காக வேண்டி இப்படியான விடயங்களை அவர்கள் கையாண்டு வாழ்வார்கள். எங்கு போனாலும் காசுடைய ஆசை, பணத்துடைய ஆசை, பொருளாதாரத்துடைய ஆசை, எதை விட்டாவது எப்படியாவது நான் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஆசையில் மூழ்கி இருப்பார்கள். இதனால் வட்டி என்பது தலை தூக்கி காணப்படும், லஞ்சம் என்பது தலைவரித்தாலும் நபி அவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் சாதாரணமாக நினைத்துக் கொண்டு இதனை செய்வார்கள். ஆனால் இது எவ்வளவு பாரதூரமானது தெரியுமா? லஅனல்லாஹ், அல்லாஹ் சபித்த மனிதர்கள். லஅனல்லாஹ், உலகத்தில் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? யூதர்கள். இன்றைய பிலஸ்தீனத்தில் அனைவரும் நாங்கள் பதுவா செய்கின்ற, திட்டுகின்ற மனிதர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், லுஇனல்லதீன கஃபரு, அல்லாஹ்வினால் திட்டப்பட்ட, அல்லாஹ்வினால் சாபம் கொடுக்கப்பட்ட மனிதர்கள். இதே வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வட்டியை எடுப்பவர்கள், கொடுப்பவர்கள், அதற்கு உதவியாக இருப்பவர்கள் அனைவரையும் பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹ், அல்லாஹ் சபிப்பானாக, ஆகிலர் ரிபா வ முகிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதை, அதை கொடுப்பவன் எடுப்பவன் துணையாக எழுதி அதனுடைய பத்திரங்களை எல்லாம் நிரப்பி கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த சாபம் உண்டாகட்டும். கியாமத்து நாளின் நெருக்கத்தில் தன்னை
வளர்த்துக் கொள்வதற்காக, தன்னுடைய வயிற்று பசியை, தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக மனிதர்களின் முயற்சிகள் இப்படி இருக்கும். ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய சாபங்கள் இறங்கிக் கொண்டிருக்கும். இதே போன்றுதான் பிழையான வழிகளில் அதிகாரிகளிடம் சென்று தன்னுடைய தொழிலை, தன்னுடைய ஹராமான அல்லது அனுமதிக்கப்படாத அல்லது இன்னொருவனுக்கு சேர வேண்டியதை தனக்கு எடுப்பதற்காக வேண்டி லஞ்சம் அல்லது பிழையான பணங்களை கொடுத்து அதனை யாரெல்லாம் உழைப்பிற்காக எடுத்துக் கொள்கிறார்களோ இவர்களை பற்றி ஹதீஸ் வருகிறது. லஅன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விடம் நபி அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், லஞ்சம் கொடுப்பவர்கள் எடுப்பவர்கள் அனைவர்களையும் நீ நாசம் செய்துவிடு. கியாமத் நாளின் நெருக்கத்தில் உலகத்தின் பொருளாதாரம் தீயவர்களுடைய கைகளுக்கு கொடுக்கப்படும். இதனால் பொருளாதாரம் தீயதாக உலகத்தில் செலவு செய்யப்படும். ஃபித்னாக்கள், கெடுதிகள் வளர்க்கப்படுவதற்காக காசு பணம் செலவு செய்யப்படும். நல்ல விடயங்களை வளர்ப்பதற்கு செலவு செய்கின்றவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். குறைவான மனிதர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய விடயம், அல்லாஹ்வுடைய பாதை என்று வந்துவிட்டால் அதில் செலவு செய்கின்றவர்கள் குறைந்து விடுவார்கள். உலக விடயம், மோசமான விடயம், பாவ விடயம், அனாச்சாரமான விடயம், அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சம், எல்லாவற்றிலும் மனிதர்கள் செலவு செய்கின்றவர்கள் கூடுதலாக இருப்பார்கள். என்ன காரணம்? எந்த வழியில் மனிதர்கள் உழைப்பார்களோ அந்த வழியில் தான் அல்லாஹ் அவர்களை செலவு செய்ய வைப்பார். கியாமத் நாளின் பொருளாதார சிந்தனை கடும் வேகமானதாக இருக்கும். இதனால் நாங்கள் அண்மை கால பொருளாதார வீழ்ச்சிகளை பார்த்தால் அவசரமாக பணம் சம்பாதிப்பதற்காக முஸ்லிம்கள் அவர்களுடைய பொருளாதாரங்களை முதலீடு செய்த வழிகள்தான் இதற்கு காரணமாக இருக்கிறது. இன்று உலகத்தில் அண்மை காலமாக பரவி வருகின்ற ஒரு வழிதான் கிரிப்டோ கரன்சி என்று சொல்கின்ற ஒரு பரிவர்த்தனை முறை. பிட்காயின் என்று சொல்வார்கள். பலவிதமான டிஜிட்டல் நாணயங்களை வாங்கி அதனை பொருளாதார முன்னேற்றத்திற்காக வேண்டி பயன்படுத்துகின்ற ஒரு ஹராமான நிலவரத்தை பார்க்க முடியும். இது உண்மையில் இந்த காலத்து மனிதர்களின் உழைப்புக்களை எல்லாம் ஒரு தரப்பினர் சுரண்டி எடுப்பதற்காக வேண்டி திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஆர்வமூட்டி தூண்டலில் திரைகளை போட்டு பொருளாதாரங்களை அப்படியே பிடித்து எடுக்கக்கூடிய ஒரு யூத சிந்தனையின் வழிமுறை. இதில் விடயம் தெரியாமல், மார்க்க சட்டம் தேடாமல், அல்லது மார்க்க சட்டத்தில் முழுமை இல்லாதவர்களிடம் சில விடயங்களை கேட்டுவிட்டு தன்னுடைய காசு பணங்களை அதில் போட்டு இன்று அதிகமானவர்கள் தன்னுடைய பொருளாதாரங்களை இழந்திருக்கிறார்கள். மார்க்கம் சொல்கிறது, நீங்கள் உழைக்கக்கூடிய வழி ஹலாலானதாக, நேரடியானதாக, உங்களோடு ஒப்பந்தம் செய்யும் தரப்பினரை நீங்கள் கண்ணால் பார்த்து அவர்களின் அமானித ஒழுக்கங்களை தெரிந்துதான் அவர்களோடு வியாபாரம் செய்ய வேண்டும். கண்ணால் வாங்குவதையும் விற்கக்கூடிய பொருளையும் பார்க்க வேண்டும். இது இல்லாத வியாபாரம் மார்க்கத்தின் பார்வையில் ஹராம். இந்த டிஜிட்டல் நாணயங்களை இன்றைய உலகம், முஸ்லிம் உலகம் இதே போன்று
அவசரமாக பணக்காரர்களாக மாறுவதற்காக வேண்டி யாரெல்லாம் அவசரப்படுகின்றார்களோ இவர்கள் இதில் ஹராம் மார்க்கம் சொன்ன சகலவிதமான புத்திமதிகள் தடைகள் அனைத்தையும் மீறி அவர்கள் தங்களுடைய காசு பணங்களை ஹராமான வழிகளில் இழந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதே போன்றுதான் மார்க்கம் இன்னும் ஒரு விதியை சொல்கிறது. நாங்கள் வாழ்கின்ற நாடு எந்த நாணயத்தை பயன்படுத்துவதற்கு உத்தரவாதம் தந்திருக்கிறதோ அதை மட்டும்தான் நாங்கள் வாங்கலாம், விற்கலாம். அல்லது மத்திய வங்கி ஒரு நாணயத்தை அறிமுகம் செய்து இதனை நீங்கள் பாவிக்கலாம் என்று சொல்லி இருக்க வேண்டும். இது அல்லாத நடைமுறை நாணயங்களை அரசாங்கமும் மத்திய வங்கியும் பொருட்படுத்தவில்லை என்றால் அதனை சமுதாய நடைமுறையில் யாராவது பிழையாக காட்டினால் அதனை நம்பி வாங்குவதை மார்க்கம் ஹராம் என்று சொல்கிறது. இலங்கையுடைய அரசாங்கம் இந்த கிரிப்டோ கரன்சியை ஒரு நாணயமாக அங்கீகரிக்கவில்லை. அதை வாங்கி ஏமாந்தால் அதற்கு நாங்கள் எந்த விதமான இழப்பீட்டையும் தரமாட்டோம் என்ற அறிக்கையையும் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை வாங்குவது நாட்டிற்கும் சட்டத்திற்கும் முரணானது, மார்க்கத்திற்கும் முரணானது. இது ஹராம். கியாமத்து நாளின் உழைப்புகளில் தலைவிரித்தாடக்கூடிய வட்டி முறைகளிலும் அதே போன்றுதான் லஞ்சம் ஊழல் என்ற எல்லா விதமான முறைகளிலும் இது சம்பந்தப்படுகிறது. கிரிப்டோ கரன்சி உருவாக்கப்பட்ட காலம் அதை வாங்குவது இலங்கையில் இருக்கவில்லை, இந்தியாவில் வெறும் 25,000 என்ற பெருமானத்திற்கு வாங்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்டு 25,000 பெருமானத்தில் இருந்து 3 வருட காலத்திற்குள் 40 லட்சம் என்ற பெருமானம் அதற்கு எட்டி இருக்கிறது. நாணயம் என்பது உலக வரலாற்றில் குறிப்பிட்ட அந்த விகிதாசாரத்தை தாண்டிய பெருமானத்தை அடையாது. டாலராக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், பவுனாக இருக்கலாம். நாளுக்கு நாள் அதனுடைய விலை ஏறும் குறையும். அனைத்துமே 10% உட்பட்ட வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் கொண்டிருக்கும். ஆனால் கிரிப்டோ கரன்சி என்பது அது உருவாக்கப்பட்ட காலம் 25,000 என்பதிலிருந்து 3 வருடத்திற்குள் 40 லட்சம் என்ற இந்திய பெருமானத்தை பெறுகிறது என்றால் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் அது நாணயம் அல்ல, அது சதியான ஒரு பொருள். எனவே இந்த பொருளை ஒருத்தர் வாங்கினால் மார்க்கம் அதனை கடுமையாக எச்சரிக்கிறது, அதனை வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த வழியில் ஏமாறுவது ஹராம். கியாமத்து நாளின் அடையாளங்களில் ஒன்றுதான் திடீரென்று பணக்காரர்களாக மாற வேண்டும் என்ற போட்டி, இந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். இதனால் நல்ல விஷயங்களில் ஹலாலான பரம்பரை தொழில்களை வளர்ப்பதை விட்டுவிட்டு பிழையான வழிகள் எங்கே இருக்கிறது, எதில் தன்னுடைய பொருளாதாரத்தை போட்டால் அவசரமாக பணம் சேர்க்கலாம், லாபம் எடுக்கலாம் என்ற சிந்தனை தான் மனிதர்களை அப்படியே கட்டி போட்டுக் கொண்டிருக்கும். இது ஈருலகத்திலும் பாரிய அழிவை தரும். நபி அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் அல்லாஹ் தரக்கூடிய இதன் விளைவு என்ன தெரியுமா? இந்த மனிதன் முஸ்லிமாக இருப்பான், தொழுவான், முன்சஃபில் நிற்பான், அனைத்தையும் செய்வான், தஹஜ்ஜத்துடைய நேரம் அல்லாஹ்விடம் கையேந்துவான், இவனுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பரிதாபப்படும் ஒரு நிலையில்
பாலைவனத்தில் பரட்டை தலையோடு பொழிது வடிந்த மனிதனாக கஷ்டத்தில் கையேந்துவான். நபி அவர்கள் சொன்னார்கள், அவன் சாப்பிட்டது ஹராம், அவன் குடித்தது ஹராம், அவன் உடுத்தது ஹராம். அவனுக்கு அல்லாஹ் எப்படி எந்த வகையில் அவனுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான்? ஒருபோதும் ஹராமான உழைப்புள்ள மனிதர்களின் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. இதுதான் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாரிய நஷ்டம். கியாமத் நாள் எப்படியாக அமையும்? நபி அவர்கள் சொன்னார்கள், யாருடைய உடல் ஹராத்தை கொண்டு வளர்க்கப்படுகிறதோ அந்த உடல் அஹக்கு பின்னார், நரகத்தில் போட்டு அந்த நரகம் சாப்பிடுவதற்கு தான் தகுதியானது. இது நாளை மறுமையினுடைய நிலை. மூன்றாவது, இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஹராமான உழைப்பு அடுத்த பரம்பரைக்கு தங்காது. அவர் கஷ்டப்படுவார், உழைப்பார், ஹராத்தை வளர்ப்பார், பரம்பரை தாண்டி அது நிலைக்க மாட்டாது, அல்லாஹ் அழித்து விடுவான். இல்லை, அடுத்த பரம்பரைக்கு போகிறது என்றால் அந்த பணம் அந்த பரம்பரை நரகம் போக காரணமாக அமைந்துவிடும். பிள்ளைகள் ஹராமாக வாப்பா சம்பாதித்ததை அனுபவிக்கும் பிள்ளைகளுக்கு வாப்பாவுடைய உழைப்பு பாதுகாத்து கொடுக்கப்படாது. அப்படி கொடுக்கப்பட்டால் அது அவர்கள் சொர்க்கம் போக காரணமாக இருக்காது. அதை வைத்துதான் அவர்கள் நரகம் போவார்கள். அந்த பிள்ளைகள் அதை வைத்து சூதாடுவார்கள், அதை வைத்து போதை பாவிப்பார்கள், அதை வைத்து ஜினா செய்வார்கள், அதை வைத்து ஹராத்தை வளர்ப்பார்கள். அதை வைத்துதான் அவர்களுடைய உயிர்கள் கூட சில நேரம் போய்விடும். அவர்களுடைய பரம்பரை அதை வைத்துதான் அழிக்கப்படும். இவ்வளவு மோசமான ஒன்றுதான் ஹராமான பொருளாதாரம். நாங்கள் அண்மையில் பார்த்த ஒரு ஈமானினுடைய கண்கொள்ளா காட்சிதான் சிரியாவில் இவ்வளவு பெரிய யுத்தங்கள், கை சேதம், நஷ்டம் எதுவும் இல்லாத உணவிழந்த வயோதிப ஒரு மனிதரை சந்தித்து அவருக்கு $100 தூக்கி கொடுக்கின்றார்கள். அதை வாங்கியவுடன் எதிர்பார்க்காத அவ்வளவு கஷ்டமான நிலையில் அந்த மனிதர் கையை நீட்டுவதற்கு முதல் கேட்ட ஒரு கேள்வி, அஹாதா ஹலால், இது ஹலாலா? நீங்கள் சரியாக இதை உழைத்தீர்களா? சுபஹானல்லாஹ், இதுதான் ஒரு மனிதனுடைய ஈமானாக இருக்க வேண்டும். காசு பணம் என்று வந்துவிட்டாலே ஈமானை இழப்பவர்களாக நாங்கள் இருந்துவிடக் கூடாது. அப்படி இருப்பது எங்களுடைய உலகத்தையும் எங்களுடைய மறுமையையும் அழித்துவிடக்கூடிய ஒரு மோசமான விடயமாக இருக்கிறது. ஆகவேதான் ஹலாலான உழைப்பு என்பது இன்றியமையாத மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது.